அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். விண்வெளியில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ். உலகெங்கும் கிறிஸ்துமஸ் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பூமியின் பல இடங்களில் மக்களுக்கு இருக்கும் உற்சாகத்தை போலவே விண்வெளியிலும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் கிறிஸ்துமஸ் தொடர்பான வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது. விண்வெளியில் சிக்கிக் கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பிற விண்வெளி வீரர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். Welcome to the International Space Station as we get ready for the Christmas holidays. It's a great time of year up here. We get to spend it with all of our family up on the International Space Station. There's 7 of us up here, and so we're going to get to enjoy company together. And one of the best things that I like about Christmas is the preparation and just getting ready, the anticipation, everybody getting together and preparing stuff and just getting ready for the holiday. And a couple little things we have here with us to just prepare, which will be sort of fun in a couple days. You know, in Christmas time, the holiday season, it's about spending time with friends and family and loved ones. This year we're going to be in orbit away from them. So we want to send our heartfelt Merry Christmas and we hope you have a wonderful holiday. Want to also mention that, we're not the only ones that are going to spend time away from our families over the holidays. There's a huge team on the ground that's going to support us in mission controls around the globe over the holidays, and I want to thank them for the sacrifices that they're making. Together, we work hand in hand with the ground every day, and over the holidays, we keep this mission going. Merry Christmas. And Christmas is synonymous with food and feasting. And boy, do we have a feast packaged up here. And of course, Christmas is Christ. Hallelujah. A Savior is born. So from all of us to all of you, Merry Christmas. நிதி மோசடி. ரூபாய் 1.52 லட்சம் கோடி முதல் ரூபாய் 1.96 லட்சம் கோடி வங்கியில் கடன் பெற்று திரும்ப செலுத்தப்படாதது குறித்து ரிசர்வ் வங்கி கூறியுள்ளதாவது, அதில் 2020 மார்ச்சில் மோசடி தொகையாக ரூபாய் 1,52,860 கோடியாக இருந்ததாகவும், இதுவே 2021 ரூபாய் 1,80,179 கோடியாக அதிகரித்ததாகவும் கூறியுள்ளது. 2022 ரூபாய் 2,15,710 கோடியாக அதிகரித்து பின்னர் 2023 ரூபாய் 1,96,085 கோடியாக குறைந்ததாக கூறியுள்ளது. 2024 இந்த தொகை ரூபாய் 1,96,441 கோடி என்றும் தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி. 400 வருட பழைய பல் விலை ரூபாய் 30 லட்சமா? அப்படி என்ன இருக்கு அந்த பல்லில்? இந்த பல் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு இந்த விலைக்கு வாங்கப்பட்டு விட்டதாம். இப்போது 400 வருடங்கள் கடந்து விட்டது. அப்படி என்ன என கேட்டால் அந்த பல் ஐசக் நியூட்டனுடையது. இதனை லண்டனை சேர்ந்த ஒருவர் 1816 இன்றைய இந்திய மதிப்பில் சுமார் 30.32 லட்சம் கொடுத்து வாங்கியுள்ளார். வாங்கியவர் பல்லை அவரது மோதிரத்தில் தங்கத்துடன் சேர்த்து பதிய வைத்து அணிந்து கொண்டாராம். சீனாவின் ஐஸ் நகரம். சீனாவின் ஐஸ் நகரமான ஹார்பினில் உலகின் மிக பெரிய ஐஸ் ஷோ தீம் பார்க் திறக்கப்பட்டுள்ளது. பனிக்கட்டிகள் பனித்துகள்களை கொண்டு 200 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஐஸ் ஷோ தீம் பார்க். இந்த பார்க் ஆசியன் ஒலிம்பிக் விளையாட்டு OCA நடைபெறுவதையொட்டி ஆசிய நாடுகளின் சின்னங்களும் இந்தியாவின் தாஜ்மஹால் உள்பட ஐஸ் கட்டிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.